इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् 51வது ஸ்லோகம். अधिश्रीरैश्वर्यान्निधिपतित येषोऽस्म्यवनिजे पुमान् वीरः को मां समिति धिनुयाद्दोर्विलसितैः धियात्यन्तं स्फीतोऽभ्युदय इह मेरे निशिचर प्रवेष्टव्यश्रोतास्म्यपि कुवचसानेन विधिना. இந்த ஸ்லோகம் சிகரணி விருத்தத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பலச்சேதகம் அதிஸ்ரீஹி ஐஸ்வர்யாத் நிதிபதிதஹ ஏஷஹ அஸ்மி அவனிஜே புமான் வீரஹ கஹ மாம் சமிதி தினுயாத் दोर्विलसितैः धिया अत्यन्तं स्फीतः अभ्युदयः इह मे रे निशिचर प्रवेष्टव्यश्रोता अस्मि अपि कुवचसा अनेन विधिना. இந்த ஸ்லோகத்துல 2.25 பாதம் வரையில ராவணன் சொல்கின்ற விஷயங்கள், மீதி இருக்கக்கூடிய ஒரு 1.25 பாதம் சீதை அந்த ராவணனுக்கு சொல்லக்கூடிய பதில் இப்படி இருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு பாதத்துல ஒரு விசேஷமா எழுதியிருக்கார் கவி. எப்படின்னு கேட்டா, முதல் பாதத்துல ராவணன் அவன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பத்தி சொல்றான். 2வது பாதத்துல அவன்கிட்ட இருக்கக்கூடியதான பராக்கிரமத்தை பத்தி சொல்றான். 3வது பாதத்துல அவனுடைய அந்த அறிவாளித்தனம் இருக்கே, புத்தி, அது எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்குன்னு சொல்றான். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, செல்வம் இருக்கும் ஆனா பராக்கிரமம் இருக்காது, அதனால செல்வம் அழிஞ்சிடும். சில பேர்கிட்ட பராக்கிரமம் இருக்கும், செல்வம் இருக்காது, புத்தி இருக்காது. அதனால என்ன ஆயிடும், அந்த பராக்கிரமத்துக்கு ஒரு புகழ் கிடைக்காது, அந்த பராக்கிரமமானது எல்லாராலையும் போற்றப்படுவதா இருக்காது. சில பேர்கிட்ட புத்தி நல்லா இருக்கும், நல்ல அறிவாளியா இருப்பா, ஆனா செல்வம் இருக்காது, ஒரு பராக்கிரமம் இருக்காது. அறிவாளிக்கு எது பராக்கிரமம் அப்படின்னு கேட்டா, உடல் வலிமை இல்லை, ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது சட்டுன்னு தோணி எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்றது. இந்த 2 விஷயம் கூட புத்தி அளவுல ஒரு பராக்கிரமம் தான். ஏன்னா நல்லா படிச்சிருப்பா, ஆனா அவகிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டான்னா பதில் சொல்ல தெரியாது, சட்டுன்னு அந்த பதில் தோணாது. சில பேருக்கு பதில் தோணும், ஆனா புரியும்படியா சொல்ல தெரியாது. அப்ப இந்த 2ம் புத்திக்கு ஒரு பராக்கிரமம். இது மட்டும் இல்ல, சட்டுன்னு பயப்படாத சொல்லணும். இப்போ இந்த 3 விஷயங்களும் புத்திக்கு உண்டான ஒரு பராக்கிரமமா இருக்கு. பராக்கிரமம்னு சொன்னா அது உடலுக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு வலிமைக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது இல்லை. புத்திக்கும் பராக்கிரமம் உண்டு. இந்த மாதிரி கேட்ட சமயத்துல சரியாக சொல்லணும், கேட்ட சமயத்துல சொல்லணும், பயப்படாத சொல்லணும், எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும். இதெல்லாம் அந்த புத்தியினுடைய பராக்கிரமம். அப்படி இருக்க அதனே நல்லா பிரசித்தமா இருக்கா. அந்த மாதிரி வித்வான்கள் கிட்டதானே நம்ம போய் ஆசிரியிக்கிறோம். ஏதாவது தெரியணும், ஏதாவது வேணும், ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு சொன்னா இவர்கிட்ட போனா ரொம்ப சரியா சொல்லிடுவார், பளிச்சுன்னு புரியும்படியா சொல்லுவார். இதெல்லாம் அந்த புத்தியினுடைய பராக்கிரமம். இப்போ இங்க பார்த்தேன்னா, சில பேர்கிட்ட செல்வம் இருக்கும், பராக்கிரமம் இருக்கும், சில பேர்கிட்ட அறிவு இருக்கும். ஆனா இந்த 3ம் சேர்ந்து யாருக்கிட்ட இருக்கோ அவன் தானே ரொம்ப உயர்ந்தவன். ஏன்னா மத்தது ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு அழிஞ்சு போயிடுறது. அப்போ இந்த ராவணன்
3 விஷயங்களும் கொண்டிருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறான் தன்னை சீதை கிட்ட. அப்படின்னு கவி அழகா ஒவ்வொரு பாதத்துல ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துண்டு ராவண அவனுடைய வாக்கினால சொல்லும்படி செய்தார். அதுல முதல் பாதம் அதிஸ்ரீரைஸ்வர்யான் நிதிபதிதயேஷோஸ்மியவனிஜே அவனிஜே அவனி புத்திரியே. அவனின்னு சொன்னா பூமி, பூமி புத்திரியே ஏஷா அஸ்மி. ஏஷகான்னு அதோ இவன், இது தன்னை கை காமிச்சு சொல்லிக்கிறார். நான் இவன் இவன் இப்படி இருக்கிறான். எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அதிஸ்ரீஹி அதிகமான செல்வத்தை உடையவனாக இருக்கிறேன். யாரை காட்டிலும்? சாமானிய மனுஷனை காட்டிலுமா? இல்லை. நிதிபதி தகா. நிதிபதிஹி யாரு? குபேரன். இந்த இடத்துல தசில் பிரத்யமானது இருக்கு பஞ்சமி விபக்தி அர்த்தத்துல. பஞ்சமி விபக்தியினுடைய அர்த்தம் என்னது? இருந்து காட்டிலும், அவனை காட்டிலும். அதாவது குபேரனை காட்டிலும் ஐஸ்வர்யாது, ஐஸ்வர்யம் என்கின்ற விஷயத்தில் ஹேதோஹோ, அதாவது குபேரனை காட்டிலும் நான் மிகவும் செல்வந்தனாக இருக்கிறேன். இதுல பண விஷயத்துல அந்த அளவுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைய இருக்கு என்கிட்ட. நிதிபதி தகா குபேராத்து ஐஸ்வர்யாத்து ஐஸ்வர்ய விஷயே அதிஸ்ரீஹி செல்வந்தனாக இருக்கிறேன். யாரு? ஏஷா அஸ்மி. தோ இவன் அப்படி தன்னை கை காமிச்சுன்னு சொல்றான் சீதை கிட்ட. இவன் இருக்கானே இந்த ராவணன் குபேரனை காட்டிலும் செல்வந்தன். நாம முதல்ல பார்த்தோம் இல்லையா, முதல் பாதத்துல செல்வத்துல ரொம்ப உயர்ந்தவனா இருக்கான்னு தன்னை சொல்லிட்டான். இரண்டாவது பாதம் புமான் வீர கோமாம் சமிதி தினுயா தோர் விலசிதைஹி. இரண்டாவது பாதத்துல ராவணன் தன்னுடைய பராக்கிரமத்தை பத்தி சொல்றான். சமிதி யுத்தே, யுத்தத்தில் கஹா புமான் வீர மாம் தினுயாத், எந்த ஒரு வீரன், ஆண் வீரன், புமான் வீரஹா, புமான் மனிதன் அர்த்தம், மனிதன் வீரன், மாம் என்னை தினுயாத் சந்தோஷப்படுத்துவான். எப்படி? தோர் விலசிதைஹி. தோன்னா இந்த கைகளுடைய இந்த புஜங்கள், இந்த கைகளால என்னை யாரு சந்தோஷப்படுத்துவான்? கைகளாலன்னு சொன்னா அந்த கைகளினுடைய பராக்கிரமத்தால. எப்படின்னு சொன்னா, யுத்தத்துல ஒரு வீரன் இருக்கான், அந்த வீரன் சந்தோஷப்படும்படியா எதிரில் ஒரு வீரன் இருக்கான்னு சொன்னா அவனுடைய கை வலிமை மிகவும் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இந்த யுத்தங்கள்ல என்ன தன்னுடைய புஜ பராக்கிரமங்களால சந்தோஷப்படுத்துபவன் யார் இருக்கிறான்? தினுயாத் அப்படின்னா படுத்துபவன், படுத்த வேண்டியவன். யார் சந்தோஷப்படுத்துவான் என்னை அப்படின்னா, என்னை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு ஒரு சிறந்த வீரன் இந்த யுத்தத்திலே கிடைக்கிறதே இல்லை. அப்படின்னா இவன் மிகவும் பராக்கிரமியா இருக்கான் இல்லையா? மூணாவது பாதம், தன்கிட்ட செல்வம் இருக்குன்னு சொல்லிட்டார், பராக்கிரமம் இருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ இது ரெண்டும் இருந்தும் அறிவு இல்லைன்னு சொன்னா அது எல்லாம் நஷ்டமாயிடும். பராக்கிரமம் தவறான வழியில போயிடும், செல்வம் தவறான கைகள்ல போயிடும் இல்லையா? இதான் நாசம் அடைகிறது. அப்படி இல்லை, நான் ரொம்ப அறிவாளியாகவும் இருக்கேன். தியா அத்தியந்தம் ஸ்பீதா அபியுதயா. தியா என்கிட்ட இருக்கக்கூடியதான இந்த புத்தியினால், அபியுதயா என்னுடைய புகழானது, என்னுடைய வளர்ச்சியானது, ஸ்பீதா பரவி இருக்கிறது. அபியுதயான வளர்ச்சி, இந்த வளர்ச்சியானது ஸ்பீதா மிகவும் விரிவடைந்து உள்ளது. அப்படின்னு அர்த்தம், என்னுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது. எங்கே? இஹ இந்த பூமியிலே. மே என்னுடைய தியா புத்தியினாலே, அபியுதயா வளர்ச்சியானது, அத்தியந்தம் ஸ்பீதா வெறுமனே பரவி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும், விரிந்திருக்கிறது மட்டும் இல்லை, அத்தியந்தம் மிகவும் அதிகமாக. அந்த அளவுக்கு என்னுடைய வளர்ச்சியானது என்னுடைய புத்தியினால எட்டப்பட்டது. புத்தியினாலேன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த புத்தி இருந்தால் ராஜாவானவன் சரியான விதத்துல ஆட்சி பண்ண முடியும், நீதியை சரியான விதத்துல கொடுக்க முடியும். இதெல்லாம் தானே ராஜாவுக்கு ஒரு வளர்ச்சி. எதிரிகளிலிருந்து தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் வழி பண்ணலாம்னு யோசிச்சு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நீதிகளை
நல்ல ஒரு அறிவார்ந்த விஷயத்துல தலையிட்டு கொடுத்து இப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். இப்படி 3 பாதத்துல 3 விஷயங்களையும் தன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிண்டார். இப்போ சீதை பதில் சொல்றா. ரே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நீச்ச சம்போதனத்துல சொல்லக்கூடியது. நிஷிச்சர ராட்சசனே பிரவேஷ்டவ்ய ஸ்ரோதாஸ்மியபி குவச்சசானேன விதினா. விதினா விதிஹி தெய்வம், அதாவது இந்த தலை விதின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அது. தலை எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய இந்த விதி இருக்கே, இந்த விதி வசத்தினால எனக்கு எப்படி ஒரு கஷ்டம் நேருகிறது அப்படின்னு கேட்டா, நீ சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய காது என்னுடைய காதா இருக்கு பாத்தியா. பிரவேஷ்டவ்ய ஸ்ரோதா அஸ்மி, காது. நீ சொல்வதெல்லாம் கேட்கின்ற காதை உடையவளாக நான் இருக்கிறேனே. அதுவும் எப்பேற்பட்ட சொற்கள். குவச்சசா அனேனா, குத்சித வாக்கு அப்படின்னு நிந்திக்க தகுந்த வாக்கியங்கள். தன்னுடைய கணவனை பத்தி தன்கிட்டயே தப்பா சொல்றான், தன்னை பத்தி உயர்வா சொல்றான். தன்னை பத்தி உயர்வா சொல்றது தப்பு இல்லை, ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொல்லிக்கலாமே சீதை கிட்ட. ஆனா அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு, சீதையை கவரணுங்கிற நோக்கம் இருக்கு இல்லையா, அதனாலதான் அந்த வாக்கியமும் தப்பு. வாக்கியத்துக்கு தவறு எப்போ வரும்னு கேட்டா, சரியான நோக்கத்தோடு இல்லாத தவறான நோக்கத்தோடு சொல்லும் பொழுதுதான். இதே ராவணனும் சாதாரணமா சீதை கிட்ட தன்னை பத்தி சொல்றான்னா, ஓ நல்லது, ராவணன் நல்ல பராக்கிரமி அப்படின்னு சொல்லி சீதை கேட்டுன்னு அப்படியே ரொம்ப நல்லது சொல்லிட்டு போயிடுவா. ஆனா அவனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு தெரியும் தானே சீதைக்கு. அதனாலதான் அவனுடைய வாக்கியம் குவாக்கா இருக்கு. இல்லைன்னு சொன்னா, இப்ப இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியானதுதான். ராவணன் நல்லா செல்வந்தன் தான், நல்லா பராக்கிரமி தான், நல்ல விஷயங்களும் இருக்கு, புத்தியும் இருக்கு. ஆனா எண்ணம் சரியா இல்லைங்கிறதுனால அவனுடைய வாக்கு சரியில்லை. அதனாலதான் குத்சிதா வாக் குவச்சசா அனேன பிரவேஷ்டவ்ய ஸ்ரோதா அஸ்மி. தவறான இந்த சொற்கள் எல்லாம் என் காதில் நுழைகிறது, அப்பேற்பட்ட காதுகளை கொண்டவளாக நான் இருக்கிறேன், என்னுடைய தலைவிதி இது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றா சீதை. இதனுடைய கூடார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ராவணன் சொன்ன வாக்கியங்கள்ல அதிஸ்ரீஹி இந்த மாதிரியான பதங்கள் நிறைய சொன்னான் இல்லையா, அதுல இருக்கக்கூடியதான தி என்கின்ற எழுத்தை நீக்க வேண்டும். எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, விதினா அப்படின்னு இருக்கு இல்லையா, விகத தி அப்படின்னு அர்த்தம் பண்ணு. விதி விகத தி. அப்ப என்ன ஆயிடும், விகதன்னா சென்றதான தி. அந்த தீங்கிற எழுத்தை நீக்கி இவன் சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் நம்ம இப்ப படிக்கணும். படிச்சா என்ன ஆகும், அஸ்ரீரைஸ்வர்யான்னி பதிதா அப்படின்னு முதல் பாதத்துல இருக்கக்கூடியதான பதம். அப்புறம் ஜினுயா தௌர் விலசிதைஹின்னு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல தீ எடுத்தாச்சுன்னா நுயாது தௌர் விலசிதைஹி. மூணாவது பாதத்துல தியாத்யந்தம், தியா அத்தியந்தம்னு இருந்தது. அந்த இடத்துல தீ எடுத்தாச்சுன்னா இது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். தியா அத்தியந்தம்னு தனித்தனி பதமா இருக்கு. இப்ப அந்த தீ எடுத்தாச்சுன்னு சொன்னா யா நிக்கும், ஜியால யா நிக்கும். இந்த பக்கம் அத்தியந்தம் இருக்கு இல்லையா, ரெண்டு சேர்த்து படிக்கணும். சேர்த்து படிச்சா என்ன ஆகும்னா யாதி அந்தம் அப்படின்னு ஆயிடும். யாத்யந்தம் யாதி அந்தம் அப்படின்னு பதம் கிடைக்கும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பாருங்க, அதிஸ்ரீஹின்னு சொன்னா அதிகமான செல்வத்தை உடையவன் தானே அர்த்தம். இந்த இடத்துல இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டா, அஸ்ரீஹி ஐஸ்வர்யாத் நிபதிதா. நான் நல்ல செல்வத்தை கொண்டவனா இருந்தேன், செல்வந்தனா இருந்தேன். ஆனா இப்போ பண்ணிருக்கக்கூடிய தவறுகளால என்ன ஆயிட்டேன்னா அஸ்ரீஹி, லக்ஷ்மி இல்லாதவனாக ஆயிட்டேன். எந்த மாதிரியான லக்ஷ்மி, அது பணமா இருக்கலாம், இல்ல ராஜ்யமா இருக்கலாம், இது இல்லாதவனாக ஆயிட்டேன். நிபதிதா வீழ்ந்தவனாக ஆயிட்டேன். இவன் முதல் பாதத்துல தன்னுடைய பராக்கிரமத்தை சொன்னா இல்லையா, இப்ப பராக்கிரமத்தை நிராகரிச்சாச்சு. முதல் பாதத்துல
செல்வந்தனாக இருக்கிறதா சொல்லிண்டா. இப்போ அந்த செல்வந்தன் இல்லைன்னு சீதை அதனுடைய விரோதமான ஒரு அர்த்தத்தை காமிச்சு கொடுத்துட்டா. இப்ப 2வது பாதத்துல தான் ஒரு பராக்கிரமியா இருக்கிறதா சொல்லிட்டான் இல்லையா, இப்ப அதுவும் இல்லைன்னு காமிக்க போறா. எப்படி? புமான் வீர கோமாம் சமிதி தினுயாத். தினுயாத்ன்னு சொன்னா சந்தோஷப்படுத்துவான். யாரு என்னை தன்னுடைய புஜ பராக்கிரமத்தால சந்தோஷப்படுத்துகின்ற வீரன் இருக்கிறான் யுத்தத்தில் அப்படின்னு கேள்வி கேட்டான். யாருமே இல்லை, அந்த அளவுக்கு நான் பராக்கிரமின்னு சொன்னான் இல்லையா. இப்போ அந்த இடத்துல அந்த தி எடுத்தாச்சுன்னா நுயாத். நுயாத்ன்னா ஸ்துதிம் குறியாத். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, யுத்தத்துல யாரு என்னை ஸ்துதி பண்ணுவா அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் மகா பராக்கிரமியாச்சே, ராவணன் ரொம்ப பெரிய வீரன், இப்படின்னு யாராவது என்ன ஸ்துதி பண்ணுவாளா? ஸ்துதி பண்றதுக்கு யோக்கியனா நான் இல்லை, அயோக்கியன். என்கிட்ட பராக்கிரமமே கிடையாது. இதுக்கு முந்தின ஸ்லோகங்கள்லாம் கூட சொன்னா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி சாட்டு வாக்கியங்கள்லாம் சொல்லி தன்னை காப்பாத்திப்பான், யுத்தம் புரிய மாட்டான், அந்த அளவுக்கு கோழைன்னு. அப்படி இருக்கும் பொழுது இவனை யாராவது புகழ்வாளா? யாராவது ஸ்துதி பண்ணுவாளா? கண்டிப்பா பண்ண மாட்டான். எந்த வீரனும் இவனை சேர்ந்த மந்திரிகளோ யாராவது பண்ணலாம். ஆனா கோவா வீரஹா, உண்மையான வீரன் யாராவது என்னை யுத்தத்துல ஸ்துதி பண்ணுவானா? அந்த ஸ்துதிக்கு உடையவனா நான்? உரியவனே இல்லை. அப்போ இவன்கிட்ட பராக்கிரமம் இல்லைன்னாச்சு. 3வது விஷயம் புத்தி. எனக்கு ரொம்ப அதிகமான புத்தி இருக்கு, அதனால என்னுடைய வளர்ச்சியானது பெருசா இருக்குன்னு சொன்னா இல்லையா. இப்ப பாருங்க, இந்த தி எடுத்தாச்சு. யாதி அந்தம் ஸ்பீதஹா அபியுதயா. என்னுடைய அபியுதயா இருக்கே, இந்த வளர்ச்சியானது அந்தம் யாதி, நாசத்தை அடைகிறது. எதனால? புத்தி இல்லை. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு புத்தி இல்லை. பராக்கிரமம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஆனா அறிவு இல்லை. அறிவு இல்லாதனாலதானே இப்ப சீதையை கடத்தின்னு மாற்றான் மனைவியை விரும்புகின்ற ஒரு புத்தி உடையவனா இருக்கான். இது அந்த புத்தி அவனுக்கு நல்ல புத்தி இல்லைங்கிறத காமிக்கிறது. இந்த புத்தி நாசத்தினால என்ன அடைய போறதுன்னா அபியுதயா. அபியுதயான வளர்ச்சி. இவனுடைய வளர்ச்சியானது நாசத்தை அடைய போகிறது. அடைய போகிறது இல்லை, அடைகிறது. அப்போ இவன் கிட்ட எந்த 3 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னானோ அந்த 3 விஷயங்கள் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி ராவன் எந்த 3 விஷயங்கள் இருக்குன்னு ரொம்ப உற்சாகத்தோட சீதை கிட்ட சொன்னானோ அந்த 3த்துக்கும் நீ தகுந்தவன் இல்லைன்னு சீதை ஒரு பதத்தை நீக்கி, சாவிதாட்சரம்னு சொல்லுவோம், ஒரு பதத்தை நீக்கி, ஒரு எழுத்தை நீக்கி அவனுக்கு புரியும்படியா செஞ்சிருக்கான்.